மக்களை வணக்கம். இன்றைக்கி நான் போரூரில் இருக்கக்கூடிய செயின்ட் ஜோசப் சர்ச்சுக்கு தான் வந்திருக்கேன். இன்றைக்கி சூசையப்பருடைய திருவிழா அப்படின்றதால இங்கே திருவிழா திருப்பலி காலையில் பார்த்தோம். நிறைய பசங்க இன்றைக்கி புதுநிலம் வாங்கினாங்க. ரொம்பவே அருமையான ஒரு திருப்பலியில் பங்கெடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். சூசையப்பரோட வாழ்க்கையை நம்ம திரும்பி பார்க்கும்பொழுது ஒரு தந்தை எவ்வாறாக இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கார். திருக்குடும்பத்தின் பாதுகாவலராக இருக்கின்றார். ஏன்னா யோசிச்சு பாருங்கள், அவருக்கு கனவுல தோன்றி தான் தூதர் வந்து பேசுகிறாங்க. அதை முழுமையாக கீழ்ப்படுகிறாரு. பைபிளில் அவர் எங்கேயுமே ஒரு வார்த்தை கூட பேசலை. ஆனால் மீட்பின் திட்டத்தை முழுமையாக அறிஞ்சு அதற்கு ஒத்துழைப்பு தந்து இந்த ஒரு உலகத்தில் இயேசு கிறிஸ்து அப்பா அப்படின்னு கூப்பிட்டது நம்ம சூசையப்பரை தான். சூசையப்பரோட வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு, ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லலாம். சூசையப்பரோட வாழ்க்கை, சூசையப்பர் நினச்சிருந்தால்னா அவர் இல்லை அப்படின்னு மறுத்துட்டு இதிலிருந்து விலகி போயிருக்கலாம். ஆனால் கடவுளுக்கு முழுமையாக கீழ்ப்படிஞ்சு திருக்குடும்பத்தை பார்த்துக்கிட்டு நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சின்ன வயசுலேருந்து வளர்த்து, சின்ன வயசுலேருந்து ஒரு உலகத்தில் அப்பா அப்படின்னா எப்படி இருப்பார் அப்படின்றதுக்கான ஒரு எடுத்துக்காட்டாக சூசையப்பர் இருந்திருக்கார். ஏன்னா சூசையப்பரோட வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். அவர் எந்த ஒரு இடத்துலையும் வாயை திறந்து பேசலை. ஆனால் முழுமையாக கடவுளுக்கு கீழ்ப்படிந்து திருக்குடும்பத்தை பாதுகாத்துக்கிட்டு அன்னை மரியாளுக்கும் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் பாதுகாப்பாக இருந்திருக்கின்றார். இயேசு கிறிஸ்துவினுடைய வளர்ப்பு தந்தையாக இருந்திருக்கின்றார். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்.